அவருடைய இயக்கத்தில் ஒரு படத்தை பார்த்த திருப்தி இருந்தது எல்லாருக்கும். கரு பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி. தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையுமே அழகான ஒரு தொகுப்பறை வழங்கிய பூஜா அவர்களையும் நன்றி. கிளாப்ஸ் தான் தேங்க்ஸ். மிக்க நன்றி. வெற்றி உட்காந்துருங்க. வெற்றி 2 minutes சார். வீண் சிரி சார் உட்காருங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து பார்த்திபன் சார்ட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, நான் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்க்கும்போது புள்ளக்குட்டிக்காரன் படம் வேலை பார்த்தேன். அப்போ வந்து மவுண்ட் ரோட்டில் வந்து சர்ச் பார்க்க முன்னாடி வந்து கட் அவுட் வைப்பாங்க, ஃப்ளெக்ஸ் வராததுனால. ஜேபி கிருஷ்ணா ஒரு ஓவியர் இருந்தார், அவர் தான் அதுக்கு படம் கட் அவுட் வந்து வைப்பார். அதுக்கு முன்னாடியே உள்ளே வெளியே அந்த படங்கள்லாம் வந்து இவருடைய கட் அவுட் வந்து பார்த்திபன் சார் கட் அவுட் ரொம்ப பரபரப்பான செய்தியானதுனால புள்ளக்குட்டிக்காரனுக்கு அப்படி ஒரு குடிசை கிடிசை எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 மாதமாக நடக்குது. இதுக்கிடையில் வந்து அந்த போர்டு எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. 1996 அந்த போர்டுக்கு வந்து மாதம் 1 லட்ச ரூபா வாடகை. இவர் படம் வரைஞ்சி முடிக்கலை. அப்போ சார் என்ன பண்ணார், டெய்லி ஒரு வரி எழுதுறது அந்த போர்டில், அந்த 100 அடி போர்டில் புள்ளக்குட்டிக்காரன் படங்கிறதுனால எதிர்ப்பதமாக ஒன்று எழுதுறது. 1 பெற்றால் ஒளிமயம், அதிகம் பெற்றால் ஆனந்தமயம் அப்படின்னு எழுதுறது. அன்னைக்கு ராத்திரியை அழிச்சிட்டு அடுத்த நாள் வேறு வாசகம் இருக்கும். ஒரு 3ஆவது நாள் மவுண்ட் ரோட கடந்து போகிற எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு 7 மணிக்கு எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் வரும். பார்த்திபன் சார் ரொம்ப சந்தோஷப்படுவார். கரெக்டாக இதை பார்த்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறான், டெய்லி பேப்பர் படிக்கிற மாதிரி அப்படின்னு. அப்போ ஜேபி கிருஷ்ணா நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம், இன்னும் கொஞ்சம் லேட்டானா கூட பரவாயில்ல, இதுக்கே பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வெள்ளிக்கிழமையில் கடும் மழை வந்துருச்சு. கடும் மழை வந்து போர்டில் எழுத முடியாது இல்லையா. அதை ஆஃபீஸில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் சார்கிட்ட, எழுதலாம் சார், ஆனால் இப்போ மழை பெய்யுது, ஒன்றே ஒன்று எழுதலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னாரு, ஏதாவது எழுதலான்னு பார்த்தோம், ஒரே மழை அப்படின்னு எழுதி கீழே ஒரு கொடை வரையலாம் சார்னு சொன்னேன். சொல்ல பேசும்போது மணி 11 ராத்திரி. பிரமாதமாக இருக்குது வாங்க அப்படின்னு அவர் காரில் என்னை ஏற்றிக்கிட்டு 11:45 மணிக்கு வட சென்னையில் இருக்க ஜேபி கிருஷ்ணா வீட்டுக்கு கதவை போய் தட்டுறோம் நாங்கள். அவர் ஜேபி கிருஷ்ணா பதறி என்னங்கிறார். இல்லை இந்த போர்டில் எழுதணும் வாங்க சார், மழை பெய்யுது சார், மழை விட்டதுக்கப்புறம் எழுதுவோம் அப்படின்னாரு சார். சார் அந்த போர்டை துடைக்கணும் சார், ஏன்னா 100 அடிக்கு 20 அடி போர்டு இது, எதில் துடைக்கிற, சாக்கு வாங்கணும், சாக்கு கடை எங்கே இருக்குது வாங்க திறங்க. 12:45 மணிக்கு போய் சாக்கு கடையை திறந்து சாக்கு வாங்கணும். வாங்கி 1:15 மணிக்கு போய் மவுண்ட் ரோடில் உட்காந்து மழை விட்ட உடனே அந்த போர்டு மொத்தமும் தொடச்சு நானும் அவருமா எய்த்தாப்பில் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, அங்கே உட்காந்துருக்கோம். சைக்கிளில் வைக்கிற டீயை குடிச்சிக்கிட்டு 2:45 மணிக்கு போர்டை துடைக்க ஆரம்பிச்சு 4 மணிக்கு போர்டு காஞ்சு அதுக்கப்புறம் ஏதாவது எழுதலான்னு பார்த்தோம், ஒரே மழைன்னு எழுதி கீழே கொடையெல்லாம் வரைஞ்சி முடிச்சு ஆஃபீஸுக்கு நாங்கள் வரும்போது மணி 5:45 மணி. ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்தா 6:30 மணிக்கு முதல் ஃபோன் வந்துச்சு, சார் மழை பெஞ்சு எதுவுமே எழுத மாட்டீங்கன்னு நினச்சோம், இன்னைக்கு எழுதிட்டீங்களா சார், சார் சூப்பர் சார் அப்படின்னு சார் சொன்னார். இதுக்கு தான் பள்ளி பண்ணி இவ்வளோ சிரமப்படுறோம் அப்படின்னாரு. இதை டேரக்டர் நான் இருந்து என் அசிஸ்டன்ட் யோசனை சொன்னாயோ போயா மழை பெய்யுது ராத்திரி போய் போர்டு எழுதுவேன் அப்படின்னு. அப்படி எல்லா சின்ன சின்ன யோசனைகளுக்கு மெனக்கெடுவதில் இருக்குல்ல, அது வந்து நான் அசிஸ்டண்டாக இருக்க முன்னாடி மெனக்கேட்டார், நான் அசிஸ்டண்டாகவும் மெனக்கேட்டார், எனக்கு அப்புறமும் மெனக்கேட்டார். அதனால் காரணம் எது சொல்கிறேன்னா, அந்த யோசனை சொன்னதுனால இந்த பெருமைகள் அசிஸ்டண்ட்டுக்கு இல்லை, எப்பொழுதும் மெனக்கேட தயாராக இருக்க திரு பார்த்திபன் அவர்களுக்கு இப்பொழுது அவர் உங்களையே நன்றி உரை சொல்லுவார். நான் வருத்தமாக இருக்கும்போது கூட பேசுவேன் வெளியில் தெரியாமல், ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது என்னால் பேச முடியாது. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நானும் நாராயண் சார் மாதிரி ஆகிட்டேன். இந்த கைத்தட்டல் சாதாரணமான விஷயம் இல்லை, உண்மையிலேயே கைத்தட்டல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு கைத்தட்டல் கிடைக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த கைத்தட்டலில் 90% ஜோஷ்வா ஸ்ரீதர் தான் போய் சேரும். ஏன்னா என்னுடைய படத்தில் இவ்வளோ பியூட்டிஃபுல் மெலோடியஸ் சாங்ஸ் வந்து இந்த படத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. பிரபு சார்லாம் என்னுடைய மிகப்பெரிய பக்கபலம். ஹீரோயின் அழகாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டுவார், ஏற்கனவே சில அழகாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அதை செதுக்குவார். அந்த மாதிரி விஜய் முருகன், மிஸ்டர் ஆண்டனி, அந்த மாதிரி ஒரு பெரிய பலம். இன்றைக்கி வாழ்த்த வந்திருக்க மேடையில் இருக்க எல்லாரும் என்னுடைய இதயத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. தூரமாக இருந்தால் தான் என்னால் நன்றி சொல்ல முடியும். அவங்க எல்லாருமே என்னுடைய இதயத்துக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிறதுக்கு மட்டுமே ஆசைப்பட்றேன். ஹாரிஸ் சார் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னால் கூட அது சத்தியமாக போக மாட்டேன். நான் ரொம்ப சாதாரணமான மனுஷன், ஆனால் நானே செய்ய மாட்டேன். ஸோ அவ்வளோ பெரிய ஷோவை பண்ணிவிட்டு அவர் வந்திருக்கார் மேடைக்கு. கௌதம் சார் வந்து அந்த மாதிரி தான், எனக்கு தெரியல அவர் மேலே ஏதோ ஒரு காதல் எனக்கு. லிங்குசாமி சார் வந்து என்னுடைய ஒரு ஏரியா வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது எக்ஸ்ப்ரெஷனாக வருது. தங்கர் பச்சன்லாம் அவர் இன்னைக்கு நீங்கள் குறைச்சி பேச சொல்கிறதுங்கிறதே ஒன்றும் இல்லை, அவரை குறைச்சே பேச வைக்க முடியாது. அவர் பேசின எல்லா வார்த்தைகளும் மனசுலேருந்து வந்திருக்கு. ஸோ நான் தனித்தனியாக ஒருத்தரையாக அமீர் சார் வந்து இந்த படத்தோட இந்த ஆடியோ ரிலீஸுக்கு பின்னாடி இருந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு, இல்லாட்டி இவ்வளோ சீக்கிரம் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஞானசம்பந்த சார், அந்த மாதிரி தனித்தனியாக நான் சொன்னேன். இந்த படம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே பயங்கர கிளாப்ஸ் வரணும், என்ன பண்ணலாம்னா ஞானசம்பந்த சார் கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். நான் முதல்ல நினச்சது இவங்க யாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லக்கூடாது, நன்றி சொல்ல முடியாது என்னால் நினச்சிருந்தேன். நான் எல்லாருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்லதான் தயவுசெய்து நினச்சிங்க. அதே மாதிரி
ஸ்னேகாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்னேகா, தன்ஷிகா, நிறைய பேர் நான் சொன்னோன்னே எமி ஜாக்சன், முக்கியமாக விஜய் அவர்களை சொல்லணும். அது வந்து அவருடைய நிகழ்ச்சிமா நினச்சிக்கிட்டு எமி ஜாக்சன்லாம் வர சொல்லியிருந்தேன். நான் வந்து நம்ம படத்துக்கு அப்படி ஒரு ஃபாரின் கெட்டப்லாம் இருக்கட்டுமேங்கிறதுக்கு, அதான் ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இருக்கட்டும், மேடையில் அப்படி இருக்கட்டும், நல்லா இருந்துக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். எனக்கு எப்பவுமே நிறைய சொந்த பந்தங்கள்லாம் எனக்கு கிடையாது. நான் சொந்த பந்தம் நினைக்கிறது இந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள். நான் என் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு. இன்னமும் அந்த 4 வருஷம் தெரியாத அளவுக்கு என்னை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த பத்திரிகை நண்பர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. முக்கியமாக பிஆர்ஓ நிக்கில் முருகன். அப்புறம் மிஸ்டர் நாராயண் சார் வந்து நிறைய இங்கே பேசினார் இந்த படத்தை பற்றிலாம். என் படத்தில் ஒரு சீன் நான் இன்னும் எடுக்கலை. அந்த படத்தில் என்னென்னா, ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்கும். நிறைய பேர் வருவாங்க, நிறைய முட்டாள்தனமாக வந்து பேசிட்டு போவாங்க. அந்த ஹீரோக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாள். பேசினோன்னா இந்த ஹீரோக்கு வந்து அவளை எப்படியாவது வேலையில் சேர்த்துக்கணும்னு தோணும். அவளை அப்பாயிண்டட்னு சொல்லியாச்சு, அவள் பாட்டில் கம்முன்னு போயிடுவா, பதில் சொல்லாமல் போயிடுவா. இவருக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், அந்த பொண்ணை இன்னொரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும், இவ்வளோ புத்திசாலித்தனமான பொண்ணாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் மேனேஜரை கூப்பிட்டு சொல்லுவார், அந்த பொண்ணு எனக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சா மத்தியானம் 1 to நான் ஃப்ரீயாக இருப்பேன், வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுன்ட்டு. அந்த மேனேஜர் போயிட்டு வந்து சொல்லுவான், இல்லை சார், அந்த பொண்ணு வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்பலையா அப்படின்னுவாப்புல. ஏன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு என்னுடைய திறமை பிடிச்சதுனால தான் அவர் என்னுடைய வேலையை சேர்த்துருக்காரு. அதனால் நன்றியை வெறும் வார்த்தையாக சொல்லாமல் நான் வேலையில் காட்டுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போச்சான். அந்த மாதிரி இந்த படத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்கி அவருக்கு காணிக்கையாக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் அவருக்கு செய்கிற நன்றி. நம்பிக்கையாக கைத்தட்டுறவங்க எல்லாருக்கும் இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் நன்றி சொல்வேன். நன்றி, வணக்கம். இறுதி வரை இருந்து நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பெருசா வெயிட் போ
நிகழ்ச்சியை மகிழ்ச்சிகரமாக நடத்தி தந்த ரசிகர்களுக்கும் திரைவிருந்தினர்களுக்கும் நன்றி. சத்யம் சினிமாஸ் அரங்கத்தின் அடுத்த காட்சி துவங்க இருப்பதால் நாம் அனைவரும் மிக விரைவாக அரங்கை விட்டு வெளியேற வேண்டிய அன்பு கட்டாயத்தில் இருக்கிறோம். நன்றி.